சார் வணக்கம். வணக்கம் கப்ரியல். ஸோ இப்போ திமுகவை பொறுத்தளவில் 4 ஆண்டுகள் அவங்களோட ஆட்சி வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ டிஎம்கே கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. குறிப்பாக முதல்வர் அவர்கள் கண்டிப்பாக நாங்கள் இந்த தடவை ஜெயிச்சிருவோம், 2.1றாங்க, 234 சீட்ஸ் வின் பண்ணுவோன்றாங்க, 200+ சீட்ஸ் வின் பண்ணுவோன்றாங்க. ஸோ டிஎம்கே சைடில் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க. பட் நம்மளை பொறுத்தளவில் ரிசல்ட் வந்தால் தான் நமக்கு சொல்ல முடியும் ஜெயிப்பாங்களா தோப்பாங்களான்ற விஷயம். பட் ஆன்டி இன்கம்பன்சி இந்த விஷயத்தை தீர்மானிக்கும். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போதைக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா? 4 இயர்ஸ் ஆயிருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி இதுவரை வெளிப்படலை. ஓகே. ஆட்சிக்கு வந்த தேர்தலிலேயே வெளிப்படுன்னு சொன்னாங்க ஐயா சுமன் ஸ்ரீராமன் போன்றவங்கள்லாம். ஓகே. கடும் போட்டி நாங்கள். நான் தான் சொன்னேன் கடும் போட்டியெல்லாம் கிடையாதுன்னு. அதுக்கு பிறகு மக்களவை தேர்தலில் சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கேனாங்க. நான் தான் சொன்னேன் 35 சீட்டு ஜெயிப்பாங்க, 48% வாக்கு எடுப்பாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி விக்கிரவாண்டியில் அந்த அளவுக்கு பெருசாக பேசலை என்றாலும் நான் 55% வாக்குக்கு மேலே திமுக எடுப்பாங்கன்னு 63 எடுத்தாங்க. டாக்டர் 25 தாண்டுவாரன்னு 29 வந்தார். போலரைசேஷன் தான் வரும். எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டியும் சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டியும் கிடையாதுன்னு அடித்து ஆணித்தரமாக ஆதாரத்தோடு சொன்னேன். இதுதான் இன்னைக்கு எடப்பாடி என்னோட பேச்சை கண்டு ரேட்டில்ட் ஆகிறாரு. எடப்பாடியும் மிதுன் பழனிசாமியும் என் விஷயத்தில் ரேட்டில்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஜெயலலிதா மாதிரி ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு சொன்னேன். அதுதான் இதுவரை எடப்பாடி விஷயத்தில் நடந்துட்டு இருக்குது. என்ன கன்வெர்ட் கன்வெர்ட் ஆகலைன்னா நீங்கள் பாஜக கூட்டணி வச்சாங்க 40% எடுத்த அணி இபிஎஸ் ஓபிஎஸ்ஸையும் சேர்த்து அதில் அடிக்கிறேன். அணியில் பாஜக பல தொகுதியில் 27%, 28%, 32%, துறைமுகத்திலேருந்து திருக்கோயிலேருந்து நான் லிஸ்ட் எடுத்து கொடுக்குறேன். எங்களோட டேட்டா லிஸ்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க. பாமகவுக்கு சேலத்தில் 4 தொகுதியை தவிர எங்கேயும் இதாகலை. பாமக நின்ன தொகுதிகளெல்லாம் திமுக வந்து 55-56% வாக்கு எடுத்திருக்காங்க. நான் இதை டீட்டெயிலாட்டே தர்றேன். சீமான் தரப்பு வந்து சபாநாயகருக்கு எதிரான போராட்டத்தை ஆதரித்தா விக்கிரவாண்டியில் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு நினச்சாங்க. சீமானே பேசினார். ஒன்றும் டிரான்ஸ்ஃபர் ஆகலையே, 1% ஓட்டு தானே வந்தது. எடப்பாடி கிட்ட அந்த ஓட்டு கண்ட்ரோல் இல்லாதானே அவரை மீறி 23% வாக்குகள் வந்து உதயசூரியனுக்கு போச்சு, இரட்டையில வாக்குகள். ஸோ இதுதான் எடப்பாடிக்கு நிலைமை. அது தேமுதிகவுக்கும் தெரியும். விழுப்புரம் சிதம்பரத்தில் 35-36% வாக்கு எடுக்கக்கூடிய இரட்டையில முரசு சின்னத்துக்கு 27% வாக்கு தானே கடலூரில் கிடைக்குது. அதே மாதிரி மயிலாடுதுறையிலையும் நாகப்பட்டினத்திலையும் 23-22% வாக்கு எடுக்கக்கூடிய ரெட்டையில் தஞ்சாவூரில் 17% தானே கிடைக்குது. இதே தான் மத்திய சென்னையும் அதை சுற்றி உள்ள இடங்கள்லையும், திருவள்ளூரையும் அதை சுற்றி உள்ள இடங்கள்லையும். தேமுதிகக்காரங்களுக்கும் நல்லா தெரியும், எல்லா கட்சிகளுக்குமே எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாது, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது. இது டேட்டா. சீமானுக்கு தெரியும், விக்கிரவாண்டி பாடம். டாக்டர் ஐயாவுக்கு தெரியும் 2021 பாடம். பிரேமலதா அவருக்கு தெரியும் 19-24 பாடம். பிஜேபி 19-21 பாடம். ஸோ இவருக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறது தெரிஞ்ச விஷயம். ஈர்ப்பு சக்தி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, நான் சாரிஸ்மேட்டிக் லீடராக இருக்கிறார். இவர் ஸ்டாலினும் பெரிய சாரிஸ்மேட்டிக் லீடர், கலைஞர் மாதிரி ஸ்பான்டேனியஸாக கூட்டம் வரும்லாம் நான் ஸ்டாலினை சொல்ல தயார் இல்லை. கலைஞர் மாதிரி பெரிய எழுத்தாளர், பேச்சாளர், வசீகர தன்மை உள்ளவர், உடன்பிறப்புன்னு சொன்னாலாம் உணர்வுபூர்வமாக நரம்புகள் புடைக்க ஸ்டாலினை கைத்தட்டுவாங்கன்னு நான் சொல்ல விரும்பலை. பட் கலைஞருக்கு மகன், அரசியல் அனுபவத்தில் கலைஞரோட புத்திசாலித்தனமான ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அவர் அந்த இடத்துக்குள்ளே ஸ்டாலின் உயர்ந்து நிற்கிறாரு. திமுகவோட ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டிங்கிறது ஸ்டாலினுக்கு மட்டுமே சொந்தம் அல்ல. காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் அது ஸ்டாலினுக்கு. எனக்கு பிடிக்காத ராகுல் காந்தி, அது வேறு விஷயம். ராகுல் காந்திக்கு, என் சகோதரர் தொல் திருமாவளவனுக்கு, அண்ணன் வைகோவுக்கு, கம்யூனிஸ்டுகள் எல்லாருக்கும் சேர்ந்த காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடிய ஓட் கன்வெர்ட்டிங் சீட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி அந்த அணியோட கெமிஸ்ட்ரியில் வருது. இட் இஸ் நாட் சோன்லி ஃபார் எம்கே ஸ்டாலின், இட் இஸ் ஃபார் ஸ்டாலின், ராகுல், திருமாவளவன், அண்ணன் வைகோ, சிபிஎம், சிபிஐ அந்த ஆல். ஒரே ஒருத்தர் மட்டும்தான் அதில் கோட்டை விட்டாங்க. முஸ்லீமுக்கு எதிராக உள்ள அடையாள அரசியலுக்கு எதிராக உள்ள ஒரு இந்து உணர்வு இங்கே உருவாக்கினால 3 முஸ்லீமிக் சீட்டும் தோத்துது. பட் ஸ்டாலின் அதை உணர்றாரு. இந்துக்களின் உணர்வை மதித்து இவர் பொன்முடியை நீக்கணும்னு நாம வெளிப்படையாக வச்ச கோரிக்கையை ரவீந்திர சாமி சொன்னால் அதில் நியாயம் இருக்கும், கரெக்டாக தான் அவன் சொல்லுவான்னு அவரோட லாயலிஸ்டான பொன்முடியை அமைச்சர்லேருந்து ட்ராப் பண்ணார். ஸோ ஸ்டாலின் இஸ் சர்கம்ஸ்பெக்ட் இஸ் எவ்ரி மூவ். அவர் ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் ஜோதி பாஸ் மாதிரி ஒரு அணியை இண்டாக்டாக வச்சுட்டு இருக்கிறாரு. அந்த அணிக்கோட ஓட் டிரான்ஸ்ஃபரிங் சீட் கன்வெர்ட்டிங் கெமிஸ்ட்ரிங்கிறது அந்த அணியோட எல்லா தலைவர்களும் சார்ந்தது. இங்கே இந்த அணியோட
தலைவராக இருக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி நேற்று வர பாஜகவை திட்டினார். 26லையும் கூட்டணி கிடையாது, 29லையும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னார். திடீர்னு சேர்ந்திருக்கிறாரு. பாஜக அண்ணாமலை அவரை பேசுனதுக்கு அளவே கிடையாது. ஸோ அந்த கெமிஸ்ட்ரி லைனுங்கிறது வந்து எதிரணியில் வந்து பெரிய ஒரு லேக்குவானவா இருக்கு. அதான் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவில் ஓட் டிரான்ஸ்ஃபர் வந்து அவர்னால நடக்கல, பட் கட்சி நிறைய ஃபேக்டர்ஸ் வேற ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதுல கொண்டு வர அவரால் மட்டுமே அது நடக்கல, ஸ்டாலினால மட்டுமே அது நடக்கல, அடிச்சு ஆணித்தரமா நான் சொல்லுவேன். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, அதே மாதிரி இப்போ அதிமுகலையும் இபிஎஸ் அப்படின்றவர் ரொம்ப கரிஸ்மேட்டிக்கான லீடரால அதனால அவருக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியலன்னு சொல்றீங்க. பட் அதை காம்பன்சேட் பண்ண முடியுமா? எப்படி திமுக காம்பன்சேட் பண்றாங்களோ ஸ்டாலின் அவர்களால முடியாத விஷயத்தை அந்த கட்சி பண்ணது இல்ல, அதே மாதிரி அதிமுகவுக்கு பண்ண முடியுமா? அதுவும் குறிப்பா இப்ப டிஎம்டிகே பிஎம்கே எல்லாம் உள்ள வந்து அந்த விஷயம் நடக்குமா? முதல்ல இவங்க உள்ள வர்றதுலே இந்த சிக்கல் இருக்குது. டிஎம்டிகே உள்ள வர்றதுலே அவங்க ராஜ்யசபா சீட்டு கேட்டாங்க, இவரு ப்ராமிஸ் கிடையாதுன்னாரு. வந்தா நடக்குமா? வந்தா வந்து நான் சொன்ன இந்த இது ஒர்க் ஆக தானே செய்யும். கடலூரில் 27 தானே எடுக்கிறாங்க. உங்களுக்கு சிதம்பரத்திலையும் விழுப்புரத்தில் ரெட்டையில் 35-36 எடுக்கும்போது 27 இருக்கான 8-10% வாக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குமே. அப்போ எப்படி சீட் கன்வெர்ட் ஆகும் தேமுதிகவுக்கு? பெரிய ஒரு ஹெர்குலியன் டாஸ்க் இல்லையா? மற்றவங்க யாரோட மைக்ரோவா இதெல்லாம் பார்த்து பேச மாட்டாங்க. நான் பேசுகிறேன், ஏன்னா எனக்கு களத்திலேருந்து வந்தவன், ஏசி ரூம் அனலிஸ்ட் கிடையாது. நான் களத்திலேருந்து வந்தவன். களத்தில் ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி என்ன, எந்த ஜாதி எப்படி ஓட்டு போடுவாங்கிறலாம் நார்வேல் களத்துக்குள்ளே ஐயா தாண்டிங் நாடார் கூட இருக்கும்போது இரவெல்லாம் இந்து முன்னணி வேட்பாளர்களுக்காக உழைக்கும் போது என்ன உணர்வு எப்படிங்கிறத தெரிஞ்சவன் புரிஞ்சவன். அதே மாதிரி டாக்டர் ஐயா கூட இருக்கும்போது விஷயங்களை தெரிஞ்சவன். அதனால என் அனுபவத்தின் அடிப்படையில் இதை நான் தெளிவாக சொல்கிறேன். மற்ற அரசியல் விமர்சகர்களுக்கு இதில் சப்ஜெக்டை பற்றி எந்த ஒரு பார்வையும் கிடையாது, ஓட் டிரான்ஸ்ஃபரிங்கை பற்றி எந்த பார்வையும் கிடையாது. நான் அதை புரிஞ்சனாலாம் சொல்கிறேன். திமுக அணிக்க ஓட் டிரான்ஸ்ஃபரிங்கை ஸ்டாலின்கிட்ட மட்டுமே அந்த கிரெடிட்டை நான் கொடுக்கல. ஐ எம் கிவிங் த கிரெடிட் டு ராகுல் காந்தி, திருமா, வைகோ, கம்யூனிஸ்ட் அண்ட் எவ்ரிபடி. ஸோ இப்போ அதிமுகவை பொறுத்தளவு அந்த ஓட் டிரான்ஸ்ஃபரிங்கை ஸ்டாப் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்ன? இபிஎஸ் அவர்களை விட்டுருவோம், அதை தாண்டி பிஜேபி ஸ்டாப் பண்ணுறாங்கன்றீங்களா? இபிஎஸ் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் 10.5 கொடுத்தது வந்து பல சமூகங்கள் வந்து சிவி சண்முகம் சட்ட அமைச்சராக ரொம்ப ஓவராக போனது பல சமூகங்கள் மத்தியில் ஜெயலலிதா இருந்தால் எப்படி நடக்குமா, ஜெயலலிதா இவங்களெல்லாம் கண்ட்ரோலாக ரிங் மாஸ்டர் மாதிரி ஆட வச்சுருப்பாங்களே, இவ்வளவுக்குள்ள தெரிகட்டு போய் ஒரு ஜாதிய இதில் போய் செயல்பட்டுட்டாங்களே, இவங்க இப்படி தான் இருப்பாங்கங்கிற உணர்வு பெரும்பாலான சமூகங்கள் மத்தியில் தெளிவாக விழுந்துட்டு, நான் அதில் தான் நான் அதை களத்துக்குள்ளே இருந்து அந்த சமூகங்களை வந்து நான் என்லைட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதுதான் இவங்க ஓட் டிரான்ஸ்ஃபரிங் மேட்டருக்கு மெயின் ஃப்ளா. ஜெயலலிதாவுக்கு வந்து சேலத்தில் 38% ஜெயலலிதா அம்மையார் எடுத்தாங்கன்னா செம்மலை ஜெயிப்பார்னா பிஹெச் பாண்டியன் திருநெல்வேலியும் ஜெயிப்பார். இப்போ சேலத்தில் 38 எடுக்கக்கூடிய ரெட்டையில் திருநெல்வேலியில் 8 தான் எடுக்குது. ஸோ ஆப்வியஸ்லி அதிமுகவின் தன்மை ஜெயலலிதா கலைஞர் மறைவுக்கு பிறகு ஜாதிய தாக்கங்கள் ஜாதிய கூறுகளும் ஜாஸ்தி போயிட்டு, இங்கே சிட்டியிலேருந்து எதுவும் தெரியாமல் முட்டாள்தனமாக ஜாதி இல்லை மதம் இல்லைன்னு ஃபூலரியா ஊடகத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க. ரியாலிட்டி ஜாதிய தன்மையும் ஜாதிய தாக்கமும் எக்கச்சக்கமும் போயிட்டு அதோட ஹீட்டை நானும் அனுபவிக்கிறேன், திருப்பியும் நான் அதை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சார், இப்போ ஆன்டி இன்கம்பன்சியை பற்றி ஸ்டார்டிங்கில் பேசும்போது அதுக்கான அறிகுறிகள் எதுவும் வெளிப்படலை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ யூஸ்வலாக என்ன மாதிரியான அறிகுறிகள் வெளிப்படும் நினைக்கிறீங்க? பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னா அது எப்படி வெளிவரும் நினைக்கிறீங்க? ஆன்டி இன்கம்பன்சி பெரியவளவு இருந்ததுன்னா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் மக்கள் தெருவில் இறங்கி போராடுறது, தண்ணிக்கு இதில் போராடுறது, கொடியங்குளம் கலவரத்தில் அந்த மக்கள் வந்து ஜெயலலிதா நியாயமாக நடக்கலை, ஒரு ஜாதிக்கு ஆதரவாக நடந்துட்டாங்கன்னு சொல்லும்போது நான் தான் அந்த இடத்துக்குள்ளே சொன்னேன், ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சாராய வரிகள் ஆட்சி, கந்து வெட்டிக்காரன் ஆட்சின்னு என் முகம் காட்டி ஜெயலலிதா அடித்தேன். முத அந்த இடத்துக்குள்ளே அடித்தது நான் தான். அதுக்கப்புறம் தான் அண்ணன் ரஜினிகாந்த் வந்து ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுங்கிறாரு. சகோதரர் சரத்குமார் வந்து 45 நாள் பிரச்சாரம் போய் அவருக்கு அந்த நாட்டாமை அந்த கேசட் விசாரம் பல இதெல்லாம் இருக்கும்போது அவர் 45 நாள் இந்த அரசுக்கு எதிராக அவர் பிரச்சாரம் பண்ணார். ஸோ ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்கிறது 3 அவுட் சைட் சக்தியிலேருந்து வருது. ஒன்று ரவீந்திரன் துரைசாமிங்கிற சமூக நீதி ஆக்டிவிஸ்ட், அன்னைக்கு சொல்ல போனால் அன்னைக்கு நாடார் ஆக்டிவிஸ்ட்னா நான் சொல்லலாம். அன்னைக்கு நான் ஜெயலலிதாங்கிற பிராமணருக்கு எதிராக நான் அதை பண்ணலை, சசிகலாங்கிற முக்குலத்தோருக்கு எதிராக தான் நான் பண்ணேன். அதுக்கு பல காரணங்களுடைய இப்போ அதை அன்னைக்கே நாடார்களின் விரோதி ஜெயலலிதான்னு அவ்வளவு காரணத்தையும் நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பேன். தாமரைக்கனி தான் ஜெயலலிதா அம்மையாருக்காக களத்துக்குள்ளே நின்னாங்க, அவருக்கு சீட்டு நன்றி உணர்வோட நடக்கலை, சீனியர் அரங்கநாயகத்தை ட்ராப் பண்ணிட்டாங்க. இப்படி பல விஷயங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி
ராமராஜன் தனக்கு போட்டியாக வந்துடுவாருன்னு அவரை கலத்தி விட்டுட்டாங்கன்னு பல விஷயங்களை இது பண்ணி நாடார்களின் விரோதி ஜெயலலிதான்னு நான் அதை பண்ணேன். அன்னைக்கு எதிரணியில் கலைஞர் இருந்ததுனால நாடார்களை ஃபார்வர்ட் காஸ்ட் லிஸ்ட்டு கொண்டு போகணுன்னு சட்டநாதன் கமிஷன் சொல்லும்போது கலைஞர் பிசியிலே இருக்கணும்னு ரிட்டைன் பண்ணாருன்னு புரோவா கலைஞருக்காக அந்த கருத்தையும் 96க்குள்ளே நான் சொன்னேன். ஸோ நான் இதை சொன்ன பிறகு மிகப்பெரிய பாப்புலரான அண்ணன் ரஜினிகாந்த் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு ஃபர்ஸ்ட் ரவீந்திரன் துரைசாமி, செகண்ட் வெரி பாப்புலர் ரஜினிகாந்த், தேர்டு களத்துக்குள்ள சரத்குமார். இது ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்காக 3 அவுட் சைட் சோர்சஸ் அங்கே நின்றுச்சு. அடுத்தால தேவேந்திர குல வேளாளர்கள் ரஜினி ரசிகர் என்கிற இதில் ஜெயலலிதாவுக்கு எதிராக செருப்பையும் விளக்குமாத்தையும் காட்டி அவங்க கலாட்டா பண்ணாங்க. தேனி கொடியங்குளம் இந்த சைடில் ஜெயலலிதா பிரச்சாரம் பண்ணும்போது அவங்க கலாட்டா பண்ணாங்க. ஸோ அப்போ ஒரு சமூகம் எதிராக திரும்பி இருக்குது, மதங்கள் எதிராக திரும்பி இருக்குது, ஒரு ஜாதி எதிராக திரும்பிது. ஜெயலலிதா எல்லா ஜாதிக்கும் பொதுவாக எம்ஜிஆர் மாதிரி இல்லைங்கிற ஒரு இதை முன்னெடுத்து என் போன்றவர்கள் அதை ஜெயலலிதாவுக்கு எதிரான அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை ட்ரிகர் பண்ணி விட்றோம். அது ட்ரிகர் ஆச்சு. அப்படி ஒரு இது இல்லை. நீங்கள் 67 எடுத்துக்கிட்டா கூட காமராஜ் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவர்கள் துப்பாக்கி சூடால் கொல்லப்பட்டாங்க. உணவு பற்றாக்குறை, அரிசி பஞ்சம், தென் எம்ஜிஆர் மக்கள் தினம் எம்ஜிஆர் சுடப்பட்டது. அது மக்கள் பெரிய வேதனையில் காமராஜ் தன்னோட ஆதரவாளர் எம்ஆர் ராதா வச்சு எம்ஜிஆரை சுட்டுட்டார். ஏன்னா எம்ஆர் ராதா பயங்கரமாக பெரியார் மாதிரி சேர சோழ பாண்டியனை விட காமராஜ் பெரியவன், அவன்லாம் உங்களுக்கு என்ன பண்ணான், காமராஜ் தான் உங்களை படிக்க வச்சான், இவனை விட்டா நீங்கள் தேர மாட்டீங்க, காமராஜுக்கு எதிராக பேசுகிறவங்களாம் சுட்டு கொல்லவெல்லாம் எம்ஆர் ராதா ஏற்கனவே பேசும்போது தனிப்பட்ட தகராறில் எம்ஜிஆர் சுடப்படும் போது காமராஜ் தான் எம்ஆர் ராதா வச்சு எம்ஜிஆரை சுட்டுட்டாங்கிற மக்கள் ஒரு ஹோப்பு, நம்பிக்கை, ஒரு பிலீஃப், அந்த இடத்துலலாம் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஹெவியாக போகுது. ஸோ இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இன்னும் சொல்ல போனால் காமராஜ் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் 2 பிரைம் மினிஸ்டர் கமாண்ட் பண்ண போது அவருக்கு எதிராக ஜாதிய ரீதியாகவும் ஒரு எதிர்ப்பு. அதுக்கு காரணம் திகாவில் அவர் ஜாதியை சார்ந்தவங்களோட நடவடிக்கைகளும் காரணம். நான் அதுக்கு மற்றவங்களை மட்டும் குறை சொல்ல முடியாது. ஸோ இவ்வளவு பெரிய ஃபேக்டர்ஸில் 6% ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் காமராஜுக்கு பாதிச்சு. நீ ஸ்டாலினுக்கு அப்படி ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சொல்லக்கூடிய பெரிய ஃபேக்டர்ஸ் எதுவும் இல்லை. குறிப்பாக 2024 அதிமுக ஐடி விங் எதை சொன்னாங்களோ அதைத்தான் இப்பவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சே நோ டு ட்ரக் அண்ட் டிஎம்கே தான் இப்பவும் சொல்கிறாங்க. அப்போ நான் 48% வரும்னு சொன்னேன். 47% டிஎம்கே அதில் வந்தாங்க. இப்பவும் எனக்கு பெரிய அளவு டிஎம்கேக்கு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கதா நான் பார்க்கல. டிஎம்கே 45% ஓட்டு 3 முறை எடுத்தவங்க, திமுக அணி 45% வாக்கு எடுத்துருவாங்க. இதை நான் ஸ்டாலினுக்கு மட்டும் ஆட்ரிபியூட் பண்ணலை. ஐ ஆட்ரிபியூட் 45% votes ப்ளஸ் அரௌண்ட் 45% votes ஃபார் த ஃப்ராண்ட் அணி அலையன்ஸுக்கு தான் நான் ஆட்ரிபியூட் பண்ணுறேன். அதான் நீங்கள் சொன்னது மாதிரி அதிமுக ஆட்சி நடக்கும்போது நிறைய பெரிய போராட்டங்கள்லாம் வெடிச்சது. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அப்படின்ற விஷயம் நிறைய வகைகளில் வெளிப்பட்டது. குறிப்பாக பெனிக்ஸ் ஜெயராஜோட கஸ்டோடியல் டெத்தாக இருக்கலாம், தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக இருக்கலாம். இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது பெரிய போராட்டங்கள், மீடியாலையும் பெரிய ஒரு டாக்கிங் பாயிண்ட்ஸாக அதெல்லாம் மாறிச்சு. அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நடக்கல. அதுக்கான காரணம் மேபி ஏடிஎம்கே அதை சரியாக யூஸ் பண்ணலையோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இப்போ கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள்ன்றது பெரிய இஷ்யூ தான். ஏறக்குறைய 60 பேர் இறந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைமில். ஸோ அதெல்லாம் பெரிய இஷ்யூவாக கொண்டு வந்திருக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவையும் பெருசாக இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக கையில் எடுத்திருக்கலாம். மேபி ஏடிஎம்கேவுக்கு வாய்ப்பு கிடைத்தும் அதை சரியாக யூஸ் பண்ணலையோ. கள்ளக்குறிச்சி சாராய இஷ்யூவில் களத்திலே அதிமுக அணுக்களை ஓடிட்டாங்களே, அப்போ எப்படி கொண்டு வர முடியும்? ஸோ அந்த ஆன்டி இன்கம்பன்சி கிரியேட் ஆகாமல் போனதுக்கு அந்த அரசியல் ரீதியாக பெருசாக செயல்படலன்னு தான். வெறும் காகித புள்ளியா இது களத்துக்குள்ளே செயல்படாமல் வெறும் ட்விட்டர்லையும் எக்ஸலத்திலையும் ஐடி விங்கிலையும் பண்ணி அது நடக்காது. அது 4 பேர் அதெல்லாம் ஒப்பீனியேட்டட் ஆளாக தான் இருப்பான். எல்லாமே ஒப்பீனியேட்டட் ஆளாக தான் இருப்பான். அவன் எவனும் சேஞ்ச் ஆக மாட்டான். அவன் திமுகவை எதிர்த்து ஓட்டு போட்டவனாக தான் இருப்பான். திமுகவுக்கு எதிரான உணவு கொண்டவனாக தான் இருப்பான். திமுக ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்தே கட்டும் எதிர்ப்புன்னு ஆற்றாமையில் பேசக்கூடியவனாக தான் இருப்பான். என் ஃப்ரெண்டு கலைமோகன் ஒருத்தர் உண்டு. அவரெல்லாம் எம்ஜிஆர் தொண்டர், எம்ஜிஆரோட ஒரு ஆதரவாளர். அவங்களுக்கெல்லாம் ஸ்டாலின் வெற்றி பெற்று எம்ஜிஆர் பெறாத போல ஸ்டாலின் பெறுறது திராவிட இயக்கத்தில் சக்கரவர்த்தியா அன்னைக்கு போடுறாங்கல்ல, அந்த மாதிரி திராவிட இயக்க முதல்வர்கள்ங்கிற ஒரு புகழ் பெறதெல்லாம் அவங்களால ஜீரணிக்க முடியாதுங்கும் போது அவங்க அதுக்கு எதிர்க்காக சொன்னாங்க. அது யதார்த்தம் அப்படி இல்லைன்னு தெரிஞ்ச போது அவங்களே சைலண்ட் ஆயிட்டாங்க. அவங்களே மன வலிமை இழந்து போயிட்டாங்க. ஒரு ஐடி விங்காரங்களும் மற்றவங்களும் சும்மா கடும் எதிர்ப்புன்னு அரசியல் தலைமைகளும் பேசிட்டு இருப்பாங்க.
ஸோ இப்போ இன்னும் 1 இயர் இருக்கு திமுகவுக்கு. இந்த லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸாக பார்க்கும்போது அதிமுக கொஞ்சம் கடுமையாக அவங்க கவர்மெண்ட் எதிர்த்து சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க. இபிஎஸ் அவரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இன்னும் நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் ஸ்ட்ராங்காக அரசை எதிர்த்து அரசியல் பண்ணாங்கன்னா, திமுக எதிர்த்து அரசியல் பண்ணாங்கன்னா, அந்த நீங்கள் சொன்ன அந்த ஆன்டி இன்கம்பன்சியை பில் பண்ண முடியுமா? ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுங்கிறது கட்சியில் பிளவோ அல்லது கூட்டணியில் பிளவோ இல்லைன்னா மேக்சிமம் அரௌண்ட் 5% ஓட்ஸ் தான். காமராஜுக்கு இருந்த ஆன்டி இன்கம்பன்சி தான் மேக்சிமம் தமிழ்நாட்டில். ஜெயலலிதாவுக்கு 96ல் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தது. அதோட அளவை நம்ம அளவிடும் போது முக்கியமாக அவங்க வந்து ராகுல் காந்தியின் மரணத்தால் அந்த வெற்றி இல்லை, எவனோ ஒருத்தன் கடந்ததுனால நான் சீஃப் மினிஸ்டர் ஆகலைன்னு ராஜீவ் காந்தியை மன்னிக்கணும் அவமானமாக பேசினது விளைவு என்டையர் காங்கிரஸ் ஓட்டு மூப்பனார் கையில் வந்துட்டு ரஜினிகாந்த் அதுக்கு கேட்டலிஸ்டாக இருந்தார். தனிநபர் ரஜினிகாந்துக்கு ஓட்டு கிடையாது. இது இப்போ விஜய் பற்றி தப்பாக புரிஞ்சுருக்கவங்களுக்காக தான் இதை சொல்கிறேன். ரஜினிகாந்த் காங்கிரஸ் வாக்காளர்கள் டிஎம்சி வாக்காளர் ஆகிறதுக்கு கேட்டலிஸ்டாக இருந்தார். ஸோ அந்த கூட்டணி கட்சியான காங்கிரஸில் தமாக என்ற பிளவு தான் ஜெயலலிதாவை பலகீனப்படுத்திச்சு. இன்னொரு பலகீனம், ஜானகி வாக்குக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக ஆர்.எம். வீரப்பன் சென்டிமெண்ட்டாக எப்படி ராஜீவ்காந்தி சென்டிமெண்டில் காங்கிரஸ் ஓட்டெல்லாம் மூப்பனார் ரூபத்தில் வந்ததோ அதே மாதிரி தமிழ்நாடு மக்களின் சென்டிமெண்டில் ஜே ஃபிலிம் சிட்டின்னு வச்சது ஆர்.எம். வீரப்பனுங்கிற அடையாளத்துக்காக ஜானகி விழுந்த அதிமுக வாக்கில் ஒரு பகுதி திமுகவுக்கு வந்தது. நான் ஆர்.எம். வீரப்பனுக்கு ஒரு சக்தி இருக்குன்னா இப்போ யாரும் சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க. அவரும் சக்தியாட்டு நிற்கலை. பட் அவர் கேட்டலிஸ்ட் ஆட்டும் அதுக்கு ஒரு டைட்லர் ஹெட் ஆட்டும் ஜானகிக்கு விழுந்த 11% வாக்கும் ஜெயலலிதாவுக்கு ரெட்டலைக்காக போனவங்க. ஜெயலலிதா ஜே ஃபிலிம் சிட்டி வச்சார், எம்ஜிஆர் ஃபிலிம் சிட்டி கூட வைக்கலங்கிற சூழ்நிலை சென்டிமெண்டலாக அவங்க எதிரானாங்க. ஸோ ஜெயலலிதாவுக்கு பேசிக் ஓட்டில் வந்து ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டுன்னா அரௌண்ட் 5% ஓட்ஸ் தான் 96லேயுமே சொல்ல முடியும். மற்ற ஓட்டுகள் வந்து தமாக ஜானகி இந்த மாதிரிப்பட்ட ஒரு தன்மைக்குள்ள தான் வந்தது. ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டுன்னா எம்ஜிஆர் அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவானவராக இருந்தார். ஜெயலலிதா ஒரு ஜாதி ஆட்சியை கொண்டு வந்தாங்க. அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்டால் உருவாக்குறது உங்களுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி தான். வரலாற்றை பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியும், ஆர்ச்சிவ்ஸில் உள்ள ரெக்கார்ட்ஸை பார்த்தா தெரியும். 96ல் ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சார வியாபாரிகள் ஆட்சி, கந்து வெட்டிக்காரன் ஆட்சி, இந்த ஆட்சியை அகற்றம்னு குரல் வெளிப்படையாக முகம் காட்டி வார இதழ்களில் இன்னைக்கு இவ்வளோ மாதிரி வெப் டிவியோ சேட்டலைட் டிவியோ கிடையாது. அன்னைக்கு ஜூனியர் விகடன், நெற்றிக்கண், தராசு இந்த மாதிரிப்பட்ட பருவ இதழ்கள் தான் அன்னைக்கு பெரிய பங்கு வச்சு அதை மக்கள் ரொம்ப விரும்பி படிப்பாங்க. அதில் ஜெயலலிதாவுக்கு எதிராக இந்த கருத்தை சொல்லி அடித்தது நான் தான். ஸோ அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்கிறது வந்து ஜெயலலிதாவுக்கு எதிராக வந்ததில் சமூக ரீதியாக எம்ஜிஆர் மாதிரி அனைத்து ஜாதிகளுக்கும் பொதுவாக ஜெயலலிதா இல்லைன்னு வந்தது. எனிவே ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுங்கிற இதுக்குள்ள தாக்கம் 5% தான். அரசியல் தாக்கத்தில் ஒரு வீழ்ச்சிங்கிறது வந்து ஒரு கட்சிக்குள்ளே ஒரு லீடர் ரிவோல்ட் பண்ணினாலோ அல்லது கூட்டணி கட்சி ஒன்று அணி மாறினாலோ தான் அந்த வாக்கு சதவீதம் வந்து டவுன் ஆகுமே தவிர வெறும் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட தாக்கம் வெறும் 5% மேலே இல்லை. இப்போ ஒரு கணக்கு ஒன்று சொல்கிறேன், அது கரெக்டாக இருக்குமான்னு பாருங்க. இப்போ நீங்கள் சொன்னது போல ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 5 வரும். நீங்கள் டிஎம்கேவுக்கு பெருசா ஆன்டி இன்கம்பன்சி இல்லன்றீங்க. மேபி 2-3 இருக்குன்னு வச்சுப்போமே, 2-3% இருக்கும். அதனால தான் 45% வந்துருவாங்கங்கிறத நான் சொல்றேன். ஸோ மினிமம் ஒரு 2-3% இருக்குன்னு வச்சுப்போம். அது ஒன்று. ரெண்டாவது 21ல் பாஜக வீக்கா இருக்காங்க, இப்போ பாஜக ஸ்ட்ராங்கா இருக்காங்க. 24ல் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அந்த ஃபேக்டர் ஒன்று ஏடிஎம்கேவுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஒன்று ஆன்டி இன்கம்பன்சி ஒரு 2-3%, பாஜக அப்புறம் போன எலெக்ஷனை விட இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. மூணாவது இபிஎஸ் அவர்களுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காரு. 21ல் அவரோட லீடர்ஷிப்பே கொஞ்சம் கேள்விக்குறியாதான் இருந்தது. பார்ட்டிக்குள்ள அவரோட லீடர்ஷிப் ஸ்ட்ராங்கா இல்லை. இப்போ அவரு தி லீடர், சிங்கிள் லீடர் அப்படின்ற ஒரு இடத்துல அவரும் இருக்கார். ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் ஆட் ஆகும்போது 21 விட இப்போ பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குல்ல. அந்த இடம் தான் இல்லைன்னு நான் சொல்றேன். 21ல் 19 அலையன்ஸ் அப்படியே 21ல் இருந்தது. 10.5 வன்னியர்களுக்கு கொடுத்தாங்க. அது பெரிய அளவுக்கு ஒரு வாக்கு கொடுத்தது. 19ல் 8000 ஓட்டு எடப்பாடியில் குறைஞ்ச ஐயா எடப்பாடி பழனிசாமி. 21ல் நியர்லி 1 lakh ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தார். 10.5 வன்னியர்கள் பெருத்த சமுதாயம். அண்ணாவை ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக கொண்டு வந்தது வன்னியர் சமுதாயம். கலைஞர் ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸாக காப்பாற்றி விட்டது வன்னியர் சமுதாயம் 77ல். ஸோ திமுகவை எதிர்கட்சியாக கொண்டு வந்தது வன்னியர் சமுதாயம். அதிமுகவை
கலைஞரை 77 எதிர்க்கட்சி தலைவராக காப்பாற்றி விட்ட வன்னிய சமுதாயம் மிகப்பெரிய சமுதாயம், பெருத்த சமுதாயம். நான் உண்மையை சொல்லக்கூடிய அந்த சமுதாயம் தொடர்பாக சி.வி. சண்முகம் போன்ற நடவடிக்கைகளை ஆணித்தரமாக பண்ணது தப்பு, மற்ற ஜாதிகளுக்கு நீங்கள் அநீதி இழைச்சிங்க, சமநீதி சூறையாடணும்னு சொல்லக்கூடியவனாலும் இந்த சமுதாயத்தோட பலத்தையும் நம்ம தெளிவாக சொல்லக்கூடியவன். ஆக அந்த 10.5 தான் அந்த 30% ஒரு 5-6% உயரதுக்கு காரணம். அடுத்து தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்றம், அது ஒரு உயர்வை கொடுத்தது. அடுத்து அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த சகோதரர் முருகனை மாநில தலைவராட்டு பாஜக நியமித்தது, அது ஒரு புஷ்ஷை கொடுத்தது. அடுத்து இடி பலத்தில் அதிமுக அமைச்சர்கள் தொகுதிகளில் ஹெவி போலிங் இருந்தது. தென் கற்பர் கூட்டம், வேலை யாத்திரை, இது தமிழ் மண்ணில் பலரும் ஏற்றுக்க மாட்டாங்க, ஒரு இந்து உணர்வு இருந்தது. அதனால தான் ஸ்டாலின் அந்த அனுபவம் படிப்பினை கொடுக்கறது தான். நான் பொன்முடியை நீக்கலைன்னா உங்களை பாதிக்கும்னு சொன்னதும் ரவீந்திரன் துரைசாமி ஒரு கருத்தை சொன்னால் கரெக்டாக தான் சொல்லுவான்னு என்ன கரெக்டாக அசஸ் பண்ண தமிழக முதல்வர் தன்னுடைய லாயலிஸ்ட்டு தன் உயருக்கு காரணமான பொன்முடியை மினிஸ்ட்ரியை விட்டு ட்ராப் பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த ரீசன்ஸ் தான் அந்த 10% உயர்ந்தது காரணம். இப்போ பாஜகவும் அதிமுகவும் பிரிஞ்சவங்க ஒன்று சேர்றாங்க. இது எப்படி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும், எலித்தவளை ஆகுமா, கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குங்கிறது தான் பெரிய பிரச்சனை. கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கணும்னா பலத்தின் அடிப்படையில் பங்கீடு வேணும். அண்ணாமலை அதுதான் கேட்குறாரு. தாமரைக்கு 11.4 இப்போ தாமரை எடுத்திருக்குது. தாமரைன்னா பாஜகவும் ஏசி சண்முகம், பாரிவேந்தர், தேவநாதன் யாதவ், ஜான் பாண்டியன் இவங்கெல்லாம் தாமரையில் எடுத்து 11.4 எடுத்திருக்காங்க. பாஜகவும் இந்த 4 கட்சிகளும், தாமரையில் என்ன கட்சிகளும். ரெட்டையில் இதில் 19.4 ரெட்டலைக்கு இருக்குது. நான் இவரை முபாரக்கையும் கிருஷ்ணசாமியும் கழிச்சிட்டு இந்த ரேஷியோ படி சீட்டு வேணும், அமித்ஷா இதை என்ஷூர் பண்ணி கொடுக்கணுங்கிற அளவுக்கு டெல்லிக்குள்ள அமித்ஷாவை எடப்பாடி ஏமாத்திடக்கூடாது. தமிழ்நாடு இதில் குய்வைவா இல்லைன்னா எடப்பாடி ஏமாத்துவார், மாஸ்டர் த ஆர்ட் ஆஃப் டீச்சிங், ஸ்ட்ரீட் ஷேரிங்கில் எடப்பாடி அமித்ஷாவை ஏமாத்திடக்கூடாதுன்னு டெல்லிக்கு தகவல்களும் சஜஷன்களும் பறந்துகிட்டு இருக்குது. என் போன்றவர்களும் அதை ஆணித்தரமாக மோடிஜி நீங்களே தேவைப்படும் போது தலையிட்டு பாஜக பலத்துக்குரிய சீட்டை வாங்கணுங்கிறத நாமே சொல்லிட்டு இருக்கிறோம். ஏன் நாம் அது சொல்கிறோம்னா, பலத்துக்குரிய சீட்டு வாங்கலைன்னா அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இதுதான் இங்கே பிரச்சனை. அப்போ எடப்பாடி சீட் ஷேரிங்கில் என்ன பண்ண போகிறாரு? ஓட் டிரான்ஸ்ஃபரிங்காக அண்ணாமலை உழைப்பில் கிடைச்ச ஓட்டுக்கு உரிய சீட்டை கொடுக்க போகிறாரா, அல்லது இது ஒன் டைம் ஓட்டு தான்னு அதை சொல்லி அதை சுருக்க போகிறாராங்கிறத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இன்னொரு விஷயம், அதிமுக 45% வாக்கு ஜெயலலிதா அம்மையார் எடுத்திருந்தாங்க. அந்த 14க்கு பிறகு 19 அவங்க கூட்டணி சேரும்போது அந்த 45 வாக்கில் 15 தான் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. மோடி தலைமைக்கான ஓட்டு தான் 15% நின்று இந்த இதில் 15 தான் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. 30% தான் அவங்க எடுத்தாங்க. 30% வாக்கு வரல. அதுதான் புல்வாமா ஸ்ட்ரைக்குக்கு பிறகும் வட இந்தியாவிலெல்லாம் மோடி தேசபக்தியும் தெய்வபக்தியும் உள்ள பிராமணர்கள் ராஜ்புட் சிஎம்மாக இருந்தாலும் உத்தரகண்ட்லேயும் இமாச்சல்லையும் மோடிக்காக போட்டாங்க. சத்திரி சிஎம்மாக இருந்தாலும் ஜாட்டுகள் போட்டாங்க. பிராமின் சிஎம்மாக இருந்தாலும் மராத்தாக்கள் போட்டாங்க. அப்படி மகாராஷ்டிரா, ஹரியானா, உத்தரகண்ட், இமாச்சலில் தேசபக்தி தேவபக்தி உள்ள சமூக மக்கள் மோடியை வாரி அணைச்சிக்கிட்டு பெரிய வெற்றியை கொடுக்கும்போது புல்வாமாவுக்கு பிறகும் இங்கே 60% வர வேண்டிய அந்த அணி 45+15, ஜெயலலிதா 45, என்டிஏ 15, அண்ணன் வைகோவை தவிர்த்து வர வேண்டிய அந்த அணி 30 தான் வந்தது. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ நாம் தமிழர் சீமான் மிக தெளிவான இந்த நடவடிக்கைகளை அதிமுகவின் 20% வாக்குகளும் பாஜகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அது சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, பெரியாருக்கு பாரதத்தினா கேட்ட கே.பி. முனுசாமி, மத்திய அரசையும் மாநில அரசையும், மத்திய அரசின் துணையின்றி மாநில அரசையும், மாநில அரசின் துணையின்றி மத்திய அரசையும் தொடரக்கூடிய போல்ட் லீடர் சி.வி. சண்முகம், ஜெயக்குமார், செல்லூர் ராஜு இவங்கெல்லாம் உருவாக்கின ஆன்டி பிஜேபி மைண்ட் செட் இந்த 20% வாக்குக்குள்ள தெளிவாக இருக்குது. சீமான் அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் ஜம்மு காஷ்மீர் அந்த தீவிரவாத தாக்குதல்னாலும் சரி, சிந்து நதி நீர் விவகாரனாலும் சரி, அவர் தன் கருத்துக்களை முன்வைக்கிறாரு. இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர், என்னோட கருத்து வேற, அது வேற விஷயம், அதுக்குள்ள குழப்பாண்டாம் சீமான். அது கூட இப்போ அவர் ஈழத்தமிழர்கள், அது இது இந்திய மீனவர்கள், தமிழக மீனவர்கள்னு தன் கருத்தை முன் வச்சு அவர் களமாடும் போது இந்த 20% வாக்குகளுக்குள்ள சீமான் லீடர்ஷிப்பு சரிதான்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்படித்தான் 40% 2014 எடுத்த ஜெயலலிதாவுக்கு வாக்கு தான் சீமான் கையில் 7% கூடுதலாக வந்திருக்குது. இந்துத்துவாவுக்கு 7% போயிருக்குது. ஏன் திராவிட கம்யூனிஸ்ட் ஸ்டாலினுக்கும் 7% போயிருக்கு. 45-40 தான் இப்போ எடப்பாடிக்கு 20 ஆயிட்டு. இந்த 20% வாக்காளர்களுக்குள்ளேயும்
பாஜக எதிர்ப்பு உணர்வு உள்ளவங்க இருக்காங்க. அந்த எதிர்ப்பு உணர்வை ஊட்டி வளர்த்தது எடப்பாடி, சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, ஜெயக்குமார், செல்லூர் ராஜி, எக்ஸெட்ரா. அதை சீமான் அறுவடை பண்ண பார்க்குறாரு. தெளிவாக தனிச்சு நிற்கக்கூடிய சீமான் மாநில உரிமைங்கிற அளவுக்கு, தமிழக மீனவர்கள் நலனுங்கிற அளவுக்கு தன்னோட காய்களை நகர்த்துறது இது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கணும்.